தமிழகத்தில் மிக முக்கியமான காலை 12 மணி, பிற்பகல், மாலை வானிலை அறிக்கை. ஒட்டுமொத்தமாக 3 வானிலை அறிக்கைகளையும் சேர்த்து இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். முதற்கட்டமாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தீவிரமடைகிறது, வலுப்பெறுகிறது அதீத கனமழை பொழிவு. 60 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரே ஒரு யுஏசி காரணமாக, காற்று சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் தற்போது ரீசன்ட் டைமில் நல்ல பரவலான மழையானது பொழிந்து வருகிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், நேற்று வட கடலோர மாவட்டங்கள், வட உட்புற மாவட்டங்கள், தெற்கு ஆந்திரா, கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள், கேரளா எல்லையோர மாவட்டங்கள் என பரவலாக ஒட்டுமொத்தமாக மழையானது பொழிந்து கொட்டி தீர்த்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் திறப்பில் இப்போ திறங்கே போகிறவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இப்போ கிளைமேட்டையே மாறிடுச்சு. இந்த ஒரு அறிவிப்பில் தான் 60 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவுகள் இருக்கலாம். 60 சென்டிமீட்டர் வரைக்கும் நீலகிரி, கோத்தகிரி, குந்தா, அப்புறமா பார்த்திங்கன்னா உதகமண்டலம் இந்த பகுதிகளில், கோவை மாவட்டம் வால்பாறை பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா 600 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால், 60 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் அப்கமிங் டேஸில் இருக்கலாம். வெஸ்டர்ன் காட்ஸாக இருக்கக்கூடிய கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கோவா, மத்திய பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய மும்பை, தலைநகர் மும்பை உட்பட பல மாநிலங்களில் ஏகப்பட்ட விதமான மழைப்பொழிவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தெற்கு ஆந்திரா உடைய ஒட்டுமொத்தமான பகுதிகளும் சரி, நம்முடைய தமிழகத்திற்குள்ளே வந்தவொடனே அது என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொத்தமாக ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா இருக்குது. வெப்பசலன மழையாக பொழிந்து வருகிறதை நம்மளால் பார்க்கிறோம். இந்த ஒரு அறிவிப்பில் தான் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு கிடைக்க பெற்றிருக்கு. என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் ரெட் அலர்ட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ரெட் அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 மாவட்டங்களுக்கு கொடுக்க பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தேனி, கோவையுடைய வெஸ்டர்ன் காட்ஸ் உடைய பிளேசஸ், நீலகிரி, ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள், தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் மழை பொழிவுகள் நிச்சயம் இருக்கும். இன்று தேதி 8ஆம் தேதி, 9, 10, 11 இந்த தேதிகளில் வெப்பசலன மழை பரவலாகவே இருக்கக்கூடும். இந்த வெப்பசலன மழை முடிந்த பிறகு நமக்கு ரொம்பவே தொடர்ந்து கூலிங்காக வந்திருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழையானது பொழிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி தொடர் மழையானது பொழியும் போது அந்த மேகங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா தமிழகம் ஊடாக மிகப்பெரிய அளவில் பரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் ரெட் அலர்ட் கூட பார்த்திங்கன்னா விதிக்கப்படலாம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் டூரிஸ்ட் யாருன்னா நீங்கள் ஊட்டி, அப்புறமா பார்த்திங்கன்னா கொடைக்கானல், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நான் மறந்துட்டு பாருங்கள், அங்கேயும் நல்ல மழை பொழிவு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதுமே பார்த்திங்கன்னா பரவலாகவே ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மற்ற மாவட்டங்கள்லாம் என்ன ஆச்சு, அதாவது வட மாவட்டங்கள், வடக்கு கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே அங்கேயும் கூட 100% வெப்பசலன மழை அப்படின்றது இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டருக்கு மேலே பார்த்திங்கன்னா மழைப்பொழிவுடைய தாக்கங்கள் அப்படின்றது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டில் வடக்கு கடலோர மாவட்டங்கள்லேயும் சரி, தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை பொழிவு பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அலர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாகவே அனைத்து விதமான விவசாயிகளுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, அவங்களுடைய அவங்க நினைக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் உள்ளேயும் பார்த்திங்கன்னா வெப்பசலன மழை இருக்குது.
அவுட்டர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள்லையும் சரி, வெஸ்டர்ன் காட்ஸ்லேயும் சரி நிறைய வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ரெட் அலர்ட் வந்து விதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ தொடர்ந்து இது போல் நிறைய அறிவிப்புகளோடு தகவல்களோடு தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.